ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கற்றுக்கிறவங்கள விட சொல்லித்தர்றவங்களுக்கு தான் பொறுமை அதிகம் வேணும் போல இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம்னா ரொம்ப நாள் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இருக்கணும். எங்களை மாதிரி ஆளுகளுக்கெலாம் ரொம்ப நாள் ஆகத்தான் செய்யும். அது மாதிரி தான் நாங்கள் 2 பேருமே ஸ்டிச்சிங் பழகணும். எனக்கு முன்னாடியே அவள் ஸ்டிச்சிங் பழகிட்டா. ஆனால் இடையில ஸ்டிச் பண்ணதுனால எல்லாத்தையும் மறந்துட்டா. ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி கொடுக்கான்னு சொல்லி பின்னாடியே வந்துட்டு இருந்தா. சரி வா கட் பண்ணி தரேன்னு சொல்லி கட் பண்ணி கொடுத்து ஸ்டிச் பண்ணி இந்த ஊர் திருவிழா அப்போ போட்டுட்டா. ஆனாலும் மறுபடியும் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி கொடு, அதுக்கப்புறம் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன்னு சொல்லி இம்சையாக பேசி நான் மார்க் பண்ணி கொடுத்தேன். கட் பண்ணிட்டா. கட் பண்ணவங்கள வாய் போகிற போக்கு இருக்குது, பார்த்துருக்கணும் நீங்கள். அப்படி போகுது. அதை தொடர்ந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தால் தானே அந்த பழக்கம் வரும். இப்போவும் கட் பண்ணி கொடுத்துருக்கேன், அடுத்த ப்ளவுஸுக்கும் நீ இப்படி தான் வரும் அப்படிங்கும்போது சிரிக்கிறா. இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுற தங்கச்சி உங்கள்கிட்ட இருக்காங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கற்றுக்கிறவங்கள விட சொல்லித்தர்றவங்களுக்கு தான் பொறுமை அதிகம் வேணும் போல இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம்னா ரொம்ப நாள் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இருக்கணும். எங்களை மாதிரி ஆளுகளுக்கெலாம் ரொம்ப நாள் ஆகத்தான் செய்யும். அது மாதிரி தான் நாங்கள் 2 பேருமே ஸ்டிச்சிங் பழகணும். எனக்கு முன்னாடியே அவள் ஸ்டிச்சிங் பழகிட்டா. ஆனால் இடையில ஸ்டிச் பண்ணதுனால எல்லாத்தையும் மறந்துட்டா. ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி கொடுக்கான்னு சொல்லி பின்னாடியே வந்துட்டு இருந்தா. சரி வா கட் பண்ணி தரேன்னு சொல்லி கட் பண்ணி கொடுத்து ஸ்டிச் பண்ணி இந்த ஊர் திருவிழா அப்போ போட்டுட்டா. ஆனாலும் மறுபடியும் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி கொடு, அதுக்கப்புறம் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன்னு சொல்லி இம்சையாக பேசி நான் மார்க் பண்ணி கொடுத்தேன். கட் பண்ணிட்டா. கட் பண்ணவங்கள வாய் போகிற போக்கு இருக்குது, பார்த்துருக்கணும் நீங்கள். அப்படி போகுது. அதை தொடர்ந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தால் தானே அந்த பழக்கம் வரும். இப்போவும் கட் பண்ணி கொடுத்துருக்கேன், அடுத்த ப்ளவுஸுக்கும் நீ இப்படி தான் வரும் அப்படிங்கும்போது சிரிக்கிறா. இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுற தங்கச்சி உங்கள்கிட்ட இருக்காங்களா?